என்ன கோதண்டம், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன்? நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி குழந்தைங்களை கண்டுபிடி. போலீஸ்காரன்றதையும் தாண்டி ஒரு தகப்பனா நானும் துடிச்சு போயிருக்கேன் சிவா. உனக்கு இருக்கிற கவலையும் பொறுப்பும் எனக்கும் இருக்கு. இந்நேரம் நான் ஒரு கொலைய பத்தியோ இல்ல ஒரு கொள்ளைய பத்தியோ யோசிச்சிருந்தேன்னா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கும். ஆனா இது குழந்தைங்க சமாச்சாரம் ஆயிடுச்சா, அதனாலதான் இவ்வளவு நேரம் யோசிச்சும் ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. காணாம போன கடைசி நிமிஷம் வரைக்கும் கௌதமும் கௌரியும் எப்பவும் போல இயல்பா தாங்க இருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட சின்ன மாற்றம் கூட தெரியல. கடவுளே, ஏன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி புதுசா ஒரு வாழ்க்கை வாழலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்து இந்த சந்தியா இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. என்னங்க, நம்ம பசங்க தானா காணாம போகாம ஒருவேளை அன்னைக்கு மாதிரி உங்க எதிரிங்க யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ, காணாம போயிருந்தா கூட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். யாராவது கடத்திக்கிட்டு போயிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கள யாரும் கடத்திக்கிட்டு போல, அவங்களே தான் விரும்பி ஏதோ ஒரு மாற்றத்துக்காகவோ இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ தான் போயிருக்கணும். எப்படி கோதண்டம் உன்னால மட்டும் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அதானே, போன பசங்க திடீர்னுலாம் ஒன்னும் கிளம்பி போல, நல்லா வெல் பிளான்டா தான் போயிருக்கிறாங்க. நீங்க எப்படிங்க சொல்றீங்க? வீட்ல இருந்து துணிமணி, டிராவலிங் கிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்குதுங்க. இன்கேஸ் எவனாவது கடத்திருந்தானா அவன் என்ன இந்த லக்கேஜோட சேர்த்தா கடத்துவான்? அது மட்டும் இல்ல, நம்மளோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு என்னுடைய மொபைல் போனையும் எடுத்துட்டு போயிருக்குதுங்க. ஆக இது திடீர் ப்ரோக்ராம் இல்ல, வெல் பிளான்டு ட்ரிப். இந்த குழந்தைங்க இப்படியுமா பண்ணுவாங்க? அப்படி போகணும்னு முடிவு பண்ணிருந்தா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லி நம்ம கிட்ட சொன்னா போக வேண்டாம்னு சொல்லுவதா அவங்க சொல்லாம போயிருக்காங்க. போக கூடாத இடத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம வேண்டாம் தானே சொல்ல முடியும்? உங்க எல்லாருக்கும் போக கூடாத இடம் அவங்களுக்கு போக வேண்டிய இடமா இருக்கலாம் இல்லையா? அது எப்படி அவங்களே முடிவு பண்ணலாம்? நம்மளை விட அவங்களுக்கு இந்த வயசுல அப்படி என்ன நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கும்? வயசுன்னு சொன்ன பாரு, அந்த வயசு தான். அந்த வயசுக்கே இருக்கிற பிடிவாதமும் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமும் தான் அவங்க வெளியில போனதுக்கு காரணமா இருக்கும். இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் போயிடுச்சு. நம்ம போற பாதை நல்லதோ கெட்டதோ, ஆபத்தானதோ பாதுகாப்பானதோ இல்ல, பெத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டு போறோமே, அவங்க நம்மளை தேடுவாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க நினைக்காம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்களே. சரி, போனதை பத்தியே இப்ப பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? குழந்தைங்க எங்க போய் என்ன கஷ்டப்படுறாங்களோ, எனக்கு உடனே அவங்கள பார்க்கணுங்க. பெத்தவங்க கூட இருக்கும் போதே பாதுகாப்பு இல்லாத இந்த கலிகாலத்துல அவங்க தனியா போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாதுங்க. எதுக்கு போனாங்க, ஏன் போனாங்கன்னு தெரிஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா சொன்னப்பா. அம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீ வாப்பா. வா சுஜாதா. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும்ப்பா. சரி சரி, ரொட்டி பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்லாம் எடுங்க. இந்த சந்தியா, இந்த கௌரி. போறதுனே தெரியலையே. ஐயோ, காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே. ஏய், இந்தா. என்னதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் டின்னர் மாதிரியே இல்லை. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனா நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் முடிகிற வரைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸ் தான்
பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வேற வருது. சரி தூங்கலாம். ஆனா மறுபடியும் சிங்கம் வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, அப்ப நான் தூங்கல. பயப்படாதப்பா, நம்ம கிட்ட அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னடா வழி? சிங்கத்தை தேடி புடிச்சு முதல்ல அதை தூங்க வச்சுட்டு அப்புறமா நம்ம தூங்குனா அதால நம்மள கடிக்க முடியாதுல்ல, அதானே? சூப்பர் டி சந்தியா. அறிவுக்கும் உனக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லைன்னு வாயை திறக்கும் போதெல்லாம் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர. அவளை விடுப்பா, அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு மாயா அங்கிள் சொல்லி கொடுத்த மாயமா மறையிற மந்திரத்தை சொல்லி மாயமா மறைஞ்சு தூங்கிடலாம். அப்புறமா காலையில பழையபடி உருவத்தோட எஞ்சிடலாம். உடம்பு தெரிஞ்சாதானே சிங்கம் வந்து கடிக்கும், மறைஞ்சிட்டா எப்படி வந்து கடிக்கும்? எப்படி ஐடியா? இது ஐடியா, அப்படியே பண்ணலாம். சரி, இதை எடுத்து உள்ள வை. தண்ணி போட்டில் எடுத்து வை. பேக் கொடு கௌரி. இந்த தாயே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம். ஐயோ, இந்த காட்டுல தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. பசி வேற, உயிர் போகுது. அவங்க தான் எல்லா இடத்துலையும் வராங்களேன்னு நான் கேர்லெஸ்ஸா வந்தது தப்பா போச்சு. அட்லீஸ்ட் ஒரு விசிலாச்சும் எடுத்துட்டு வந்துருக்கலாம். நாமளும் ஊதி ஊதி ஒன்னா சேர்ந்துருக்கலாம். மறுபடியும் சிங்கம் வந்து கத்திச்சுன்னா நான் எங்க ஓடுறதுனே தெரியலையே. அம்மா, வா, நம்மளை இப்படி புலம்ப விட்டாங்களே. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. நான் எங்க போவேன்? அம்மா. இவங்க 3 பேர் இங்க பேக்கை வச்சுட்டு எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை புதையல் எடுக்க போயிட்டாங்களா? ஆஹா, இருக்காது. அப்படி போயிருந்தா பணம் காசு நகை எல்லாத்தையும் போடுறதுக்கு பேக் ஒண்ணு வேணும்ல. அப்போ புதையல் எடுக்க போல, பின்ன வேற எங்க போயிருப்பாங்க? எங்க போனா என்ன, எப்படியும் பேக் எடுக்க இங்க தானே வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட இருக்கான்னு குறைஞ்சு பார்க்கலாம். இது போதும் சாப்பிட. இந்த கௌதம் கௌரி சந்தியா பேக் வச்சுட்டு எங்க போயிருப்பாங்க? அவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே. அவங்க பேக் வச்சுட்டு போனதால தான் நம்மளுக்கு பிஸ்கட் கிடைச்சது. வந்து பாப்பாங்களோ? அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா, தீட்சிதர் ஐயா. ஐயா நீங்களா? வாங்க. தம்பி,
என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஊர் மணியக்காரர் எப்படிங்க தெரியாம போகும்? இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் தீட்சிதரை வந்து பார்க்க தெரியலன்னு தம்பி சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தெரியும், அவ்வளோதான். அடடே, வாங்கோ வாங்கோ, பெரியவா வீடு தேடி வந்திருக்கேள், உள்ள வாங்கோ. ஐயாவை பார்க்கணும், உள்ள இருக்காங்களா? அவர் பூஜையில இருக்கார், முடியற நேரம் தான், வந்து கூடத்துல உட்காருங்க, வாங்கோ வாங்கோ. வா. வாங்கோ உட்காருங்க, இப்ப வந்துருவார், உட்காருங்க. ஏன்னா உங்களை பார்க்க மணியக்கார ரத்னவேலுவும் அவர் ஆம்படியாலும் வந்திருக்கா, கூடத்துல உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? இருங்கோ, போய் பேச ஆரம்பிச்சேன்னா எத்தனை நாள் ஆகும் தெரியாது, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு போயிடுங்களேன். என்னடி சொல்ற நீ? வந்தவாளை காக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதா? அதுதான் நம்ம சாஸ்திர சம்பிரதாயமா? அப்படி சாப்பிட்டா அது செரிக்குமா? ஏண்டி, வந்தவாளுக்கு என்ன கஷ்டமோ என்ன அவசரமோ அவளோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய நாமளே அவளை காக்க வைக்கலாமோ? நீயும் உன் சாப்பாடு போடி. என்னைக்குதான் நீங்க என் பேச்ச கேட்டிருக்கே, நீங்க வந்து சாப்பிடுற வரைக்கும் இங்க நான் ஒருத்தி பசியோட காத்துட்டு இருப்பேன்னு ஞாபகம் இருந்தா போறோம். சரி, நீங்க வாங்கோ, உங்களுக்கு சாதம் போடுறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருக்கோ. இப்பதான் பூஜை முடிச்சேன், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுதா? இல்ல, இப்பதான் வந்தோம். அப்புறம் விவசாயம் எப்படி நடந்துட்டு இருக்கு? விவசாயம் என்னமோ 1க்கு 10 தான் விளையுது. புரியுது ரத்னவேலு. சாமி, எத்தனை நிலபலங்கள் சொத்து பத்து இருந்து என்ன பண்றது? ஓடி விளையாடி ஆண்டு அனுபவிக்க ஒரு குழந்தை இல்லைன்னா எத்தனை சொத்து இருந்தாலும் சூனியம் தானே. வாஸ்தவம் தான் ரத்னவேலு. நமக்கு பின்னாடி வரப்போற வம்சாவழிகள் நான் இன்னாரோட புள்ள, நான் இன்னாரோட பேரன்னு சொல்றப்போதான் நாம வாழற இந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. எதிர்காலத்துல எப்படியோ, ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களும் என் சொந்த பந்தங்களும் என் காது படவே என்ன வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஐயா, நாங்க பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத கோயில் குளங்கள் இல்ல, எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. எங்க 2 பேருக்கும் மருத்துவ ரீதியா எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியும் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தான் எங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை நீங்க தான் சரி பண்ணணும். ஒருவேளை ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க தான் நிவர்த்தி பண்ணணும். இந்த உதவியை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டோம் சாமி. என் கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த பகவானோட செயல். வாங்க பூஜை இறக்கி. உட்காருங்க.